இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான். ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக. இது வந்து பச்சை பயிறு, உடச்ச பச்சை பயிறு தோலோடு வரும் இல்லையா, அதை வச்சு செஞ்சது. இதுக்கு வந்து ஒரு கப்பு இந்த உடச்ச பச்சை பயிறு அது எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 கப்பு உளுந்து நல்லா ரெண்டுத்தையும் கழுவிட்டு தண்ணி விட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து 4 மணி நேரம் பொறுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது. தண்ணி எல்லாம் வடிய வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை வந்து தரான்னு அரைச்சிக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. கொஞ்சம் பருப்புகள் வந்து அரையாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும், அப்படியே எடுத்துக்கோங்க, நைஸாக அரைக்காதீங்க. இப்போ வந்து இது பவுலில் மாற்றிடலாம். இது கூட ட்ரை ரோஸ்ட் செய்யறதுக்கு 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, மிளகா வத்தல், வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் செஞ்சுட்டு 1 2ஆக உடச்சிக்கோங்க. அதையும் இந்த அரைச்சோம் இல்லையா பயிர் அது கூட சேர்த்துட்டு காய்கறிகள் பொடியான இருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி, துருவின கேரட்டு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு தோல் எடுத்து பச்சையாக துருவினது அதுவும் சேர்த்துக்கோங்க. உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், சிகப்பு மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்து விட்ட உடனே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை சூடாக வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க, கலந்து விட்டுருங்க. இப்போ எண்ணெய் சூடான உடனே இதை வந்து உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் உருண்டைகளாக நான் எடுத்திருக்கேன். நல்லா எண்ணெய் சூடான உடனே அடுப்பை கம்மி பண்ணிவிடுங்க. அடிப்பக்கம் கொஞ்சம் வெந்த உடனே திருப்பி போட்டு கொடுங்க, இல்லைனா உடஞ்சிரும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி கிறிஸ்பியான அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இது கூட உங்களுக்கு கொத்தமல்லி சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.